பிறந்த போது என் முப்படாதி அம்மா காளியம்மா மாரியம்மா காந்தாரி கனக துர்க்கை அக்கனி மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாரி இவ 8 பேரும் பிறந்த உடனே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு சந்தோஷத்தை பார்த்தா பிறகு ஒரு பிள்ளை கேட்டது உங்களுக்கு 8 குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தமே சிவன் நாமளுக்கு 8 பிள்ளையெல்லாம் வரமா கொடுத்திருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிவனை மனதிலே நினைத்து ஆண்டவனுடைய துதியை சொல்லி பிறந்த 8 பேருக்கும் எந்த குற்றம் குறைவும் இல்லாமல் பெற்றதாய் நாம 2 பேர்களும் சிறப்பாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு நாகராஜனும் நாகக்கண்ணையும் தன் மனசிலே நினைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் இருப்பதோ ஒரு தெய்வத்தினுடைய அம்சம் நாமல் இருப்பதோ ஒரு நாகத்தினுடைய அம்சம் ஆனா இந்த பிள்ளைகளுக்கு தாயமிர்தம் கொடுக்கணும்னா நம்மளால கொடுக்க முடியாது. அதனால இந்த பிள்ளைக்கு நம்மளால தாயமிர்தம் கொடுக்க முடியாது. அதனால பிள்ளைக்கு பசி ஆச்சனமானா நம்ம என்ன செய்வது? சுத்தமான கொம்பு தேன் வேணும். கொம்பு தேன் அவளே வாங்கி சாதாரணமா கொம்பு தேன் கிடைக்குமா? கொம்பு தேன் வேணும்னா எங்க போகணும்? கொம்பு தேன் வேணும்னா 7 சமுத்திரத்தை கடந்து போகணும். 7 சமுத்திரத்தை கடந்து காடு மலைகள் எல்லாம் அலைந்து கொம்பு தேனை நம்ம கொண்டு வரணும். அப்படின்னு 8 பேரையுமே அரண்மனையிலே பத்திரமாக வைத்துக் கொண்டு 8 பேரும் யாவரும் அரண்மனையை விட்டு வெளியிறங்க கூடாது. தட்டோட கொடுக்கணும். ஒரு சுண்டலா கொடுத்துட்டு போறீங்க எல்லாரும். அப்படி பாதி சாப்பிட்டேல சூப்பர் சாப்பிடுங்க. சும்மா கொம்பு தேன் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் வயத்தால போகுது. வயத்தால போகுதுன்னா 2 மாத்திரை வாங்கி போடு. எனக்கு அப்புறம் போச்சு. நான் அதை சொல்லல. நம்மளுக்கு 6 கை இருக்கு. சரி, நம்ம நடந்து போறோம் வாரோம். ஆனா நாகராஜன் நாகக்கண்ணிக்கு 6 கிடையாது. அவங்க 2 பேருக்கும் நடந்து போவதற்காகப்பட்டது வயத்தால ஊர்ந்து தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணியும் காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனையே கொண்டு வந்து குழந்தையர்களுக்கு கொடுத்து வளர்க்கும் போது இந்த பொன்னான நேரத்தில் இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமலுக்கு நீ பண்டம் தரல திருநாறு கொடுக்க வந்தியோ? பாடும் நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்னார் அவர்கள் இந்த சிறப்பான வேளையில் அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த அன்னார் அவர்கள் முன்னாள் ஊர் தலைவர் சைலப்பன் அன்னார் அவர்களின் அன்புக்கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக கேவி முப்படாதி அவர்கள் சார்பாகவும் செட்டி குலத்தை சேர்ந்த கேவி சிவசங்கர் அவர்கள் சார்பாகவும் முப்படாதி அவர்கள் சார்பாக அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக RS பாண்டியன் அவர்கள் சார்பாக அவருடைய மகன் பிரபு அவர்கள் சார்பாகவும் மாரியப்பன் அவர்கள் சார்பாகவும் சக்திவேல் முருகன் அவர்கள் சார்பாகவும் கிரிதரன் அவர்கள் சார்பாக ஸ்ரீ அவர்களின் சார்பாக அன்னார் அவர்கள் 3 முறையாக நாமளுக்கு 700 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ள அருமை செல்வச்சீமான் அவர்கள் திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வர். உண்மையிலே சினிமா நடிகர் மன்சூர் அலிகான். திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் அன்னார் அவர்களின் அருந்தவ புதல்வர் கமிதா அலிகான் சார்பாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் 501 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்னார் அவர்களுக்கு அடுத்தபடியாக
அடுத்தபடியாக பணம் கொடுத்தார் ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதுவே பெருந்தன்மை குணம் என்று சொல்லுவார். ஆமா, அண்ணாவுடைய குடும்பம் எல்லாம் முப்ராதி அம்மன் கருணையினாலே ஆஹா ஆமா மணி அண்ணார் அவர்களின் அன்பு கரத்தாலே அவர்கள் நம்மளுக்கு 21 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பாராட்டிய அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளாலே, ஈசன் பகவானோட அருளாலே, அருளாலே என்றென்றைக்குமே வாழ என்றென்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று முப்படாதி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. வணங்குகிறோம் ஐயா. அப்படி என் தாயாகப்பட்ட முப்படாதி அம்மா அம்மாள், என் தாயாகப்பட்ட முப்படாதி அம்மா காரியர்கள் 8 பேர்களையும் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவள் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? ஊட்டி மெல்ல வளர்த்து உடம்பு எல்லாம் ஊரு தேச்சி மெல்ல வளர்த்து வளர்த்து வார திரேகம் எல்லாம் அப்படி வளர்த்து வருகின்ற போது என் தாயாகப்பட்ட காளியம்மா உன் மரம் போல மாதவி போல பேர் வாங்கி நீ வாழணும். வாழ்க்கை பல்லாண்டு. பெண்களுக்கு வந்து 32 லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆமா, 32 லட்சணமும் ஒருங்கே அமைந்திருக்கு. ஆமா, பேர் என்ன பேரு? மகதிக்கு வந்து 32 லட்சணமும் ஒன்னா சேர்ந்திருக்கு. ஆமா, வாழ்க்கையில வந்து சிறப்பு பெற்று எல்லா வளமும் பெற்று நீடோடி 100 வயசுக்கு தீர்க்க ஆயுசோடு தீர்க்க சுமங்கலியா 100 ஆண்டு நீ வாழணும். அப்படியாக இருக்கும் போது ஆமா அப்படியாகவே இருக்கும் போது
இந்த காளியர்கள் 8 பேரையும் கண்ணும் கருத்துமாகவே வளர்த்து வருகிறார்கள் அல்லவா? அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் அவன் ஒன்று நல்ல வயதா ஒன்று விளையாடுவார், 2 நல்ல வயதா அம்மம்மா இருந்து விளையாடுவார், 3 நல்ல வயதா முடியிறக்கி காது, 4 நல்ல வயதா வயதா அவன் நடந்து விளையாடு ஆடு அவன் 5 நல்ல வயதா அவ ஆடி விளையாடுவான், அக்காலங்க 8 பேர் இவள் 5 வயதாச்சு ஆடி விளையாடினார்கள். என் தாயாகப்பட்ட என் முப்படாதி அம்மா இப்படியாகவே வளர்ந்து கொண்டிருக்க இருக்கும்போது கைலாசத்திலே பார்வதா தேவியாகப்பட்டவள் இந்த சிவபெருமானை இடத்திலே என்ன மாதிரி அழகு பண்ண இதுவரைக்கும் நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா அப்படின்னு தற்செயலா கேட்டா உடனே பகவான் சொன்னார், பார்வதி உன்ன போல அழகு பெண்ணு இல்லைன்னு இதுவரைக்கும் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது. என்ன உன்னுடைய அக்கா தங்கச்சி 8 பேரு நாகலோக பட்டணத்துல இருக்காங்கன்னு சொன்னார். உன்னை விடவும் உன் தங்கைமார் 8 பேரும் தான் ரொம்ப அழகா இருக்கா. நீ தான் அழகுன்னு உன் மனசுல நினைக்காத அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே இந்த பார்வதி சிவனிடத்துல போய் இப்படி கேட்டதுக்கு காரணமே என்ன? அப்படி சொன்னதுக்கு காரணமே இந்த பார்வதி நம்ம படைத்த பிள்ளைகள் 8 பேரையும் பத்தி ஆண்டவன் மனசுல என்ன நினைக்காரு, என்ன நினைச்சிருக்காரு அத பத்தி தெரியணும் நினைச்சுதான் இவ இப்படி ஒரு கேள்வியை கேட்டா. இதை அறிந்த சிவபெருமான் உன்னை விட உன் தங்கச்சி தான் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டார். இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு செல்வம் அருமை செல்வஜிமான் அன்பு கரத்தாலே ஆறுமுகம் அவர்கள் சார்பாக நாமலுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஆறுமுகம் அவர்களின் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசளித்து உள்ளார்கள். பாராட்டிய அன்பு உள்ளம் பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று அம்மாளை வணங்கிக் கொண்டு காளியர்கள் 8 பேரையும் கண்ணும் கருத்துமாகவே வளர்க்கும் போது சிவபெருமான் உன்னை விடவும் உன் தங்கைமார் அழகிலே சிறந்தவள் என்று சொன்னார். பார்வதி யோசித்து பார்த்தாள். இனி இவ 8 பேருமே அங்கிருக்க கூடாது, அங்கிருக்க கூடாது. இவ 8 பேரையும் கொண்டு வந்து கைலாசத்துல நம்ம பக்கத்திலே வச்சிருக்கணும். அப்படி என்று மாயவன் கோபால கண்ணபிரானை வரவழைத்து 8 பேரையுமே ஏமாத்தி கைலாசம் கொண்டு வந்து சிவன் போகாத இடமாகப்பட்ட சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்து வந்தாள். 16 வயதிலே கன்னிப்பெண் ஆனவுடனே அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அந்த அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க சிவனுக்கு வெக்கை தாங்க முடியவில்லை. வெக்கை தாங்காத சிவபெருமான் பார்வதியை நினைத்து உன்னால் வந்த கதையே வேறு ஒன்றும் இல்லையடி, நான் என்ன செய்வேன் என்று இறைவனார் அழுது புலம்ப உடனடியாக பார்வதி சந்தனமாம் சோலையிலே வந்து தாயே முப்படாதி அம்மா நீ வளர்க்கையாக சிவனுக்கு தாங்க முடியலடி, நீ உடனே யாகத்தை அணைச்சு போடுனா. அத்தா வராம நான் அக்கினிய ஒரு பொட்டு அணைக்க மாட்டேன், அத மீறி உனக்கு அன்பு இருந்தா நீயே போய் இறங்குனா அப்படின்னா பார்வதியானவள் சிவனை காப்பாற்ற வேணும் என்று வேப்பிலையோ கப்பேரையோ பார்வதியா கையில் எடுத்து இறங்கும்
நம்ம சொன்னதுனாலதான் இவ இறங்கிட்டா 8 பேரும். 8 பேரும். பார்வதி இறங்குனா சிவன் சக்திக்கு உயிர் கொடுக்க வந்தா நம்ம மேல கோபப்படுவார். பார்வதியோடு நம்மளும் 8 பேர் இறங்குனா சிவன் நமக்கும் உயிர் கொடுப்பார் அப்படின்னு பார்வதிக்கு பின்னால் இவ 8 பேரும் இறங்க கருகி உருகி கைப்படி சாம்பலானார். சிவனுக்கு வெக்கை குறந்து ஏறிட்டு பார்த்தார். 8 பேரும் கருகி உருகி இருப்பதை கண்டு மறு உயிர் கொடுத்தாக வேணுமே என்று அவர் தீர்த்த சிவபெருமான் கையிலெடுத்து சந்தனமான் ஜோலையில அவர் அக்கினியாகத்துக்கு முன்னாலே அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பார். தீர்த்தம் கொண்டு தெளிப்பார். அவர திருவிரம்பால் அவள் தூங்கி விழித்ததை போல் சுந்தரமாகவே எழுந்திரித்து வந்து சிவனிடத்திலே சந்தனமாம் சோலையிலே 2வது உயிர்களை வாங்கி அவள் பெயர் நாமத்தையும் வாங்கி கொண்டு அட்டகாளி 8 பேரும் சந்தனமான் சோலையில 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் அரணாரிடம் வரங்கள் வாங்கி கோட்டகத்தை கொலுவிருந்தார். கோட்டை முப்பிடாது அம்மா 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அரிசிரிக்க சிவன் சினக்க அம்மா கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில முப்புறத்து கோட்டையில அவ 3வது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் அவ சங்காரம் முடிக்க வேணும். மச்சரிசி வனமதியில மகுடனைத்தான் அதை முடித்து அவ கைலாச மலையதியில கடவுளோட இடமதியில பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாள். அவ முத்து போட்டு முத்திரைக்கு அவ ஆக்கு வரும் அழிக்கு வரும் அம்மா 1008 வரும் கொல்ல வரும் வெள்ளு வரும் கோடி வாரங்கள் வாங்கி கையில ஆசை மலை கடந்து அவ கனக சங்கிலி வருவதம்மா அவன் இருப்பாரு வைப்பாரு ஏறைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு அவ ஏகாதேசி நாடு விட்டு அவ போசராஜ பட்டணமா அவ புகழ் பெருகி வாராளே சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலையே மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி நாம புரிந்ததைத்தான் ஆட வேணும். தென்னாடு தேசத்தில அவர் குச்சாலன் தீர்த்தமாடி குச்சால நாதரையோ குடல் வாய்மொழி அம்மாளையோ கண்டு மெல்ல நான் வணங்கி குச்சாலன் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்து விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று என் தாயான முப்பிடாதே தென்காசி தன்னை விட்டு அவ மண்டலம் பார பாதை கூடி எங்க வாராளான அவ மாதாபுரம் வழியாக தடையும் பாதை கூடி ஒட்டல் புதர்
அவளை கொடை போட்டு கொடுப்பாரா அவன் நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த பேர்களுக்கு திருவாக்கு சொல்லுவாளா எத்தனையோ ஊர் இருக்க அவள் அத்துணை நகரத்தையும் கடந்து இந்த ஆழ்வார் குறிச்சி நடுத்தருவிலே முப்படாதி அம்மா நிலையத்தை வாங்கி கொண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை குடை போட்டு கொடுத்த போது நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஆழ்வார் குறிச்சி ஊர் வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கி வரக்கூடிய அத்துணை பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக என் முப்படாதி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமனுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் தாத்தா இந்த டிவி பாத்துக்குறோம் பரிசளித்த பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளம் தளபதி கிள்ளி மாயாண்டி அவர்கள் சார்பாக தமிழக வெற்றி கழகம் கிள்ளி ஆட்டோ வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்கள் அவனுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பாராட்டிய அன்பு உள்ளமும் அன்னாருடைய உற்சாக உறவினர்களும் என்றென்றைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அதோடு இந்த முப்படாதி அம்மன் ஆழ்வார் குறிச்சி இந்த நடுத்தரு முப்படாதி அம்மனுடைய திருவாலயத்தின் விழா கமிட்டியாளர்கள் ஊர் தலைவர் குமார் அன்னார் அவர்களும் துணைத் தலைவர் எம் வள்ளிநாயகம் அவர்களும் செயலாளர் ஆசை மாணிக்கம் அவர்களும் பொருளாளர் ஆர் முத்து அவர்களும் திருக்கோவில் அர்ச்சகர் அங்குராஜ் அவர்களும் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாக நம்முடைய வெள்ளிசையை வரவழைத்து அன்பு கூர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே யாப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோனே ஐயாப்பனுக்கு முன் பிறந்த ஆனை முகத்தோனே உன்னை அடிபணிந்த நானே இந்த முப்பீடாதி கதை படிக்க அருள் புரிசிமானே
வீட மட்டும் 3 லட்சம் மதிப்பு
மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கீழத்தர நண்பர்களுக்குழு சார்பாக அவர்களுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்த அன்னார் அவர்களுக்கும் பாராட்டிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.